லைஃப்பில் எப்பவும் எல்லாரும் கூடவே இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது இல்லைங்க. இன்றைக்கி ஒரு தோசை சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த தோசை சாப்பிடும்போது தான் தெரிஞ்சிச்சு இதோட வலி. அம்மா இருக்கும்போதும், அப்பா இருக்கும்போதும், எல்லாரும் இருக்கும்போதும், டைம் ஆயிடுச்சு ஆஃபீஸ்க்கு போறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த தோசை வந்து வாசல் வரைக்கும் வரும். பைக் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் கூட வரும். ஆனா இப்ப பாருங்க, லைஃப்ல ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம தோசைய நம்ம தான் சாப்பிடணும். நின்னுட்டு சாப்பிட்டாலும் சரி, உட்காந்துட்டு சாப்பிட்டாலும் சரி. அத ஊட்டி விடுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஸோ லைஃப்ல எதையும் தாங்குறதுக்கு நம்ம ரெடி ஆகணும் ஃபர்ஸ்ட்டு. கீழ விழுந்துருவோம் அப்படின்னு யாரையும் திங்க் பண்ண வச்சுறாதீங்க. யார் இருந்தாலும் இல்லனாலும் சொல்லுவாங்கல்ல, லைஃப் ஹேஸ் டூ மூவ் ஆன். அதனால இதுவும் கடந்து போகுன்ற மாரி, ஒருத்தங்க இல்லன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அதோட வலி என்னன்றது உணர முடியும். அம்மா, அப்பா இல்லாத என்னால உணர முடியும். நெறைய பேருக்கு நெறைய பேர் இல்லாம தனியாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களலாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம சாதாரணம் தானே. அதனால ஜாலியா கொண்டு போங்க.